வணக்கம் ட்ரேடர்ஸ். நீங்கள் இன்ட்ராடேயில் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டே வரீங்களா? ஸோ அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணி அதுலேயும் தோல்வி அடைகிறீங்களா? ஸோ உங்களோட லாஸ் எல்லாத்தையும் கெயினாக மாற்றுறதுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஓகேங்களா, ஒரு பிகினர் டிப்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்காக இன்றைக்கி தரப்போகிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி நான் சக்ஸஸ் ஆன ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் தான் அது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது இன்ட்ராடேயில் கன்ஃபார்ம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 70% அக்யூரஸியை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் மொபைலில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி லேப்டாப் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா வந்து இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் டெக்னிக் ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசின்னு போட்டிங்கனாலே வரும், இல்லாட்டி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், இல்லாட்டி எம்ஏ கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் போயிட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நானே கூட எனக்காக ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதான் வந்து சொல்லியிருந்தேன் முன்னாடி. எனக்கு அது பை சிக்னல் செல் சிக்னல்ஸ் அதுவே காட்டும் ஓகேங்களா. ஸோ இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட இன்புட்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20யும் லாங் வந்து பார்த்திங்கன்னா 50 வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவான ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எங்கள் இடத்துல கிராசிங் காட்டி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டும் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆர் எக்ஸிட் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது எய்தர் டவுன் ஷார்ட் வந்து மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாங் போகலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா லாங் வந்து மேலே இருந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் போகலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வேறு விஷயமே இல்லை. அதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்ததுன்னா நீங்கள் டவுன் சைடு எதிர்பார்க்கலாம், 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்ததுன்னா நீங்கள் அப் சைடு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரேட்டான விஷயமா அப்படின்னு சொல்லக்கண்ணே வந்து இண்டிகேட்டர்ஸ் எப்பவுமே அக்யூரேட் கிடையாது ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் போயிட்டுருக்குன்னா அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணி இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் ஹவர்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னோட தான் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் செல் சிக்னல்ஸை காட்டும் ஓகேங்களா. ஸோ நான் வச்சுருக்க பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 5x10 and 5x20. அதாவது பார்த்திங்கன்னா வந்து 5 days மூவிங் ஆவரேஜ், 10 days மூவிங் ஆவரேஜ், இல்லாட்டி 5 days மூவிங் ஆவரேஜ், 20 days மூவிங் ஆவரேஜ். எதுக்கு இப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை கோடை போய் எடிட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பைன் எடிட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா 5 to 10 கொடுத்துருக்கேன். 5x20 கொடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் எதுக்கு அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து வீக்லி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 days, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 days தான். ஷேர் மார்க்கெட்டோட ஒர்க்கிங் டேஸ் 5 days தான். ஸோ அந்த 5 days மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். அடுத்து மந்த்லி வைஸ் 4 weeks கால்குலேட் பண்ணும்போது அப் டு 20 days வருது ஓகேங்களா. ஸோ இதை 10 days வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறைக்கும் போது எனக்கு சிக்னல்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் அதோட அக்யூரசி லெவல்ஸ் அந்த ட்ரேட் எடுக்கக்கூடிய சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் 20 days மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு பை செல் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அது நல்லா பாருங்கள். 2 லைன் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது காட்டும். ஏன்னா அந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டு கீழே போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதிலிருந்து கன்டினியூ பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இருங்க, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்டு கேப்சர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ டாட் மார்க் பண்ணியிருக்க பாருங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு டவுன் கிடச்சிருக்கு, அதை அந்த இண்டிகேட்டர் எப்படி மேக்கப் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 73 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% அக்யூரசி ஓகேங்களா. மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களோட ட்ரேடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் பார்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து RSI ஓகேங்களா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த RSI இண்டிகேட்டர் தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சோல்டு ரீஜனும் ஓவர் பாட் ரீஜனையும் நமக்கு காட்டி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போது வந்து நம்ம ஓவர் சோல்டுனா வந்து பார்த்திங்கன்னா அப்போ அங்கே பை சிக்னல் எடுக்கலாம், பை என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும். இதே ஓவர் பாட்னா வந்து அங்கே வந்து அதிக பேர் வாங்கிட்டாங்க, ஸோ அப்போ இனிமேல் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி இதிலிருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் கேண்டில்ஸ்டிக் பார்க்கணும் அவசியமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சில மூவிங் ஆவரேஜஸ் ஆட் பண்ணி அந்த ஆவரேஜை கிராஸ் ஓவர் பண்ணும்போதும் வந்து என்ட்ரி எடுப்பாங்க, எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும்
ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மட்டும் வச்சு அந்த அந்த ஃப்ளோவை மட்டும் ஓவர் ஷோல்டு ஓவர் பாட்டை மட்டும் வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் க்ரீன் கலர் கார்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஷோல்டுங்க, ஸோ ஓவர் பாட்டுங்க, அதே மாதிரி இங்கே இந்த லைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, ஒரு ஷேடர் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே கீழே போச்சுன்னா அது ஓவர் ஷோல்டாகவும், மேலே போச்சுன்னா ஓவர் பாட்டாகவும் காட்டுறாங்க. அதாவது எபோவ் 70 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டாகவும், பிலோ 20 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டாகவும் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ அந்த ஓவர் சோல்ட் ரீஜன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் லைன் வரையும் போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே ஓவர் சோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுற பாருங்க. ஓகே செட் ஆச்சு. ஸோ கரெக்டாக அந்த டைம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இதை மட்டும் வச்சுட்டு நம்ம கரெக்டாக பண்ண முடியும்னா சம்டைம்ஸ் என்ன நடக்குன்னா வந்து இது ஓவர் சோல் மாதிரி காட்டும், பட் ஆனால் ட்ரெண்டு மறுபடியும் மேலே போகும். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸையோ ஒரு சப்போர்ட் லைனையோ அது ஹிட் ஆகிருக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜஸை சேர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைன்ஸ் மார்க்அப் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50-20 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். மேலே 50க்கு மேலே போச்சுனாலே பாட் ரீஜன். ஓகேங்களா. ஸோ வாங்கிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போகும். இது 50 கீழே இருந்துன்னா அது வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். 20 கீழே போச்சுன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் ரீசனுக்கு ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரி நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா. ஸோ எங்கெங்கே பை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே சூப்பர். நான் இப்போ வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஏரியா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லைன் போட்டோன்னே அங்கே பாருங்கள் கரெக்டாக அது இண்டிகேஷன் காட்டுச்சு. ஸோ கரெக்டாக அந்த மார்க்கெட்டும் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பைசிங்கில் காட்டும் போது இந்த மார்க்கெட்டும் அந்த இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து. ஸோ நான் இதுக்கு தான் சொன்னேன், சைட்வேஸ் மார்க்கெட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸை கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிற கண்டிஷனை பொறுத்து தான் இண்டிகேட்டர் ஜஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது நம்மளோட ட்ரேட் செட்டப்பை ஈஸி பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரேடே எஃபெக்டிவாக டெய்லி 2 ட்ரேட்ஸோட முடிச்சுட்டு வந்தாலும் சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஹிக்கினாசி. ஓகேங்களா. அதாவது என்ன வந்து நீங்கள் நார்மலாக கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ கேண்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நார்மல் கேண்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு விதமான கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 2 இண்டிகேட்டர்ஸையும் நீங்கள் நார்மலாக நான் என்ன செட்டிங்ஸ் வரணும் அந்த செட்டிங்ஸை செட் பண்ணி வச்சுட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் செட் பண்ணது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான கன்வீனியன்ட்டுக்கு எனக்கு இது இருந்தால் இப்போ இந்த பாயிண்ட்ஸில் இருந்தால் மட்டும் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சா நீங்கள் அதை கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல, இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம்னு தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட் ஆன்சர்ஸ் தராது, ஜஸ்ட்டு ப்ரிடிக்டட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை பொறுத்த மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹிக்கினாசி கேண்டில்ஸ்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான கேண்டில்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெட்டு க்ரீனு மாற்றி வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டுனா அந்த ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன்னா ஸோ இப்போ மேலே போயிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம் உள்ள செல்லிங் நடக்கிற வரைக்கும் அந்த க்ரீன்லேயே தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிக்னல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹிக்கினாசி கேண்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட மூவிங் ஆவரேஜ் கிராஷ் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் லாங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓகே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சரிங்க. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் எம்ஏ கிராஸ்ன்னு இருக்கும். ஓகே இதான் எம்ஏ கிராஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 5x10 போட்டுக்கிறேன். ஓகேங்களா. 5-10 ஓகே. ஸோ 5-10 போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இது வந்து ஈஸியாக ஸ்கேல்ப் பண்ண கொடுத்துரும். ஓகேங்களா. ஸ்கேல்பிங் மீன்ஸ் உடனே நான் சீக்கிரமாக என்ட்ரி எடுத்துகிட்டு சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. பட் ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஓவர் சோல்டு ஓவர் பாட் ரீஜன்ஸ் எல்லாம் காட்டிடுச்சு பார்த்திங்களா ஈஸியாக. ஸோ உங்களுக்கு வந்து நான் மேலே ஆர்எஸ்ஐயும் கீழே இண்டிகேட் பண்ணது உங்களுக்கு மார்க்கெட்டு மேலே வாலட்டைலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிக்கினாசி கேண்டில்ஸே வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் பெரிய கேண்டில்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன கேண்டில்ஸாக உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி டவுன் ஸ்லைட்லி அப் அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹிக்கினாசி கேண்டில்ஸை யூஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட வியூவும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஹிக்கினாசி கேண்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த 2 ஆவரேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கமாக நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு செல் போயிருந்தா. ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட ட்ரேடோட அக்யூரஸியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ட்ரேடோட லாஸையும் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியான ட்ரேட் செட்டப்பை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ட்ரேட் செட்டப் இப்போ நான் ட்ரேட் எடுக்க போகிறேன், எப்போ எடுக்கிறது எனக்கு தெரிலங்கும் போது அது ஒரு ஈஸி ஃபைண்டிங்காக இந்த ஒரு 3 காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போம்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வந்து வால்யூம் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பார்த்திங்கன்னா வந்து எங்கே ஆட்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே ட்ரேட் எப்போ அதிகமாக நடக்குதோ, அதாவது பை ஆர் செல் எப்போ அதிகமாக நடக்குதோ அதை ஃபைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால்யூம் கேண்டில் பாருங்கள் பிக்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிக் கேண்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வரிசையாக பிக் மூவ்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மூவ்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு இண்டிகேட்டர் தான், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வால்யூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஓகே இந்த இடத்துல ஓகே இங்கே வச்சுக்கலாமா? ஓகே இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே இந்த ஒரு லைனுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் வால்யூம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன், ஆர் எக்ஸிட் எடுத்துக்கிறேன். இப்போ ரெட் கலர் கேண்டிலாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி செல்லில் எடுக்கணும், க்ரீன்லாம் வந்துச்சுன்னா பையில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்ட்ராடேவில் வால்யூமை வச்சு ஈஸியாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணிக்க முடியும். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் கேண்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்துன்னா நான் என்னோட சிம்பிளான ஒரு இது வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் பிரேக் அவுட். ஸோ இது வந்து நான் வந்து அட்வான்ஸ் லெவலில் சொல்ல, பிகினர் அண்ட் பேசிக் லெவலில் சொல்கிறேன். சிம்பிளாக எப்படி ஒரு பிரேக் அவுட்டை நடத்தி அதை எடுத்துகிட்டு போகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா IRDA ஷேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்துட்டோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரேக் அவுட் எங்கெங்கெல்லாம் நடக்குங்கிறத ஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே கேண்டலுக்கு மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ டே கேண்டில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோ ஹை ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட லோ ஹை ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ், ஸோ அந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ டே கேண்டில் பார்க்கும்போது வந்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கான கேண்டில்ஸ் நான் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸில் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஸோ அந்த லைன்ஸ் ஒவ்வொன்றா நீங்கள் பிரேக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட மூவ்மெண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஓகே இங்கே ஒன்று மேலே இந்த ஒரு ஹையை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ரீவியஸ் லோ இங்கே ஒன்று இருக்குது. ஓகே கரெக்டாக அந்த பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஓகே இந்த பாயிண்ட் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஹைஸ் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸை வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸை வச்சு மார்க் பண்ணது இன்றைக்கான டே கேண்டிலோட இதை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த கேண்டிலோட வச்சுக்கலாம். சரி நான் ப்ரீவியஸ் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து 5 மினிட் கேண்டில் செக் பண்ணி மாற்றிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயில் என்னென்ன எந்த இடத்துலலாம் நம்ம லைன் வரைச்சோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டச் எடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நான் இந்த லைனை இப்போ மேலே பிரேக் அவுட் பண்ணதுன்னா அந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே க்ளோஸ் வச்சுட்டு மேலே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டில் ஃபுல்லாக மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோஸ் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அந்த ட்ரேடை. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஃபுல் வால்யூம்டு கேண்டில் நல்ல ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு. இங்கேருந்து அடுத்த லைனையே போய் டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஜம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் வால்யூம் கேண்டில்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணுறது மூலியமாகவும் வால்யூம் அனாலிசிஸை சேர்த்து யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேவோட ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த ஹையை 5 மினிட் கேண்டிலோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரேட் செட்டப் மூலிமா உங்களால் நல்லா ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவானது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேக் பிரேக்கெட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலுக்கு அடுத்து வந்து ரெட் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பிரேக் அவுட் பண்ணனால ட்ரெண்டு மறுபடியும் மேலே போக வேண்டிய ட்ரெண்ட் அப்படியே பையர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி செல்லர்ஸ் மூலிமா கீழே ரிவர்சல் பண்ணிடுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ ரிவர்சல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துட்டு இந்த கேண்டிலோட ஹையை வச்சுட்டு நீங்கள் அடுத்த லைன் ஓகேங்களா? ஸோ டார்கெட் போடாதீங்க, ஸ்டாப் லாஸ் மட்டும் போடுங்க. டார்கெட் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளால் போகணும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அடுத்த ஒரு லைன் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு லைனில் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து டச் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா கீழே அடுத்த டார்கெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அன்ன வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் முடிச்சுக்கிறதும் போதுமானது. இல்லாட்டி எனக்கு அந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணதே அந்த பாயிண்ட்
பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணதே போதுனாலும் நீங்கள் அதோட ட்ரேடை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இன்றைக்கான டே கேண்டில்ஸ், ஓகேங்களா? இன்றைக்கான நிஃப்டி, ஐ மீன் இன்றைக்கான கரண்ட் டேவோட நிஃப்டி 50 அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் மார்க்அப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய லோவை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து, ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் டபுள் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஃபஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருந்தனால அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டாலே நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா மேலே பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டல்ஸை பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கும் போதே மேக்ஸிமம் ட்ரெண்ட் கீழே தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு நாள் லோஸ் ஹைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் மார்க்அப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா? ஸோ அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே அதுவே இது பண்ணிட்டு வந்து நம்ம ட்ரேடை அச்சீவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் 5த்தையும் ஒட்டுக்காகவும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் 2 to 3 வந்து கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் உங்களோட ட்ரேடோட அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ராஃபிட்டோட ப்ராபபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டரில் கன்ஃபர்மேஷன் கிடைத்தானே எப்பவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ 3 இண்டிகேட்டர் ஒட்டுக்க யூஸ் பண்ணுறீங்கன்னா 3த்துலேயும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, ஸோ இது 3த்துலேயுமே ட்ரேட் எடுக்கலாங்க மாதிரியான ஒரு இண்டிகேஷன் காமிக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதில் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஓரளவுக்கு என்னோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸை நான் இது வரைக்கும் பில்ட் பண்ணது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.